ஹாய் ஆர்மீஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது நாம்ஜின் டேக் குக் பியல் ஒன் ஷாட் ஆர்மீஸ் யூஸ் யுவர் ஹெட்ஃபோன். நாம்ஜின் அண்ட் டேக் குக் ஒன் ஷாட் நேம் லவ் சேஞ்ச் எவ்ரி திங். 2 ஷார்ட்ல ஃபர்ஸ்ட் பார்ட் ஆர்மீஸ். வாங்க நம்ம இப்போ நாம்ஜின் அண்ட் டேக் குக் வேர்ல்டுக்குள்ளே போவோம். ஸ்டார்டிங் சீனில் ஜின் தான் தேயாங் தேயாங் அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டு வரான். இப்போ இருக்கான் இல்லையா ஜின், ப்ளீஸ் கொஞ்ச நேரம் எனக்கு தூக்கம் வருது அப்படின்னு சொல்கிறானா. அப்போ ஜின்னு, நீ வரலனா நான் உன்னை விட்டுட்டே போயிடுவேன் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்கிறானா. ஜின்னை பார்த்து நீ ஏன் இவ்வளோ மோசமாக இருக்க அப்படின்னு கேட்குறான். அதுக்கு நம்ம ஜின்னு, என்ன தம்பி நான் அவ்வளோ மோசமாக இருக்கேனா என்ன அப்படின்னு கேட்குறானா. அதுக்கு இந்த உலகத்திலே ரொம்ப மோசமான அண்ணனா அது நீங்கள் தான். ஜின்னு வியை பார்த்து தேங்க்யூ மை டியர் பிரதர், சேம் டு யூ அப்படின்னு சொல்கிறானா. இப்போ ஜின்னில் அப்படியே பாத்ரூம்குள்ளே அனுப்புகிறான். அப்படியே குளிச்சுட்டு வெளியே வரான். இப்போ ஜின்னு தான் வீக்கு அப்படியே டைலாம் கட்டி விட்டுறான். அப்போ ஜின்னு கிட்ட இதை கூட நீ கட்ட மாட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறானா. அதுக்கு நம்ம ஜின்னு இருக்கும்போது நான் எதுக்கு எல்லாத்தையும் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்குறான். இப்போ ஜின்னு அப்படியே வீக்கு சாப்பாடு ஊட்டி விட்டுட்டு இருக்கான். ஜின்னு அப்படியே எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் 2 பேருமே அப்படியே காலேஜ் போகிறாங்க. ஜின்னு ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணுறான். அதே காலேஜில் தான் நம்ம வீயுமே படிக்கிறான். இப்போ இவங்க 2 பேரும் அப்படியே காலேஜ் போகிறாங்களா, அந்த இடத்துல பொண்ணுங்க இவங்க 2 பேர்த்தையும் பார்த்து அப்படியே சைட் அடிச்சிட்டு இருக்காங்க. முன்னாடி போகிறான், ஜின்னு பின்னாடி வந்துட்டு இருக்கானா. அப்போ 2 பொண்ணுங்க, இவனுங்க 2 பேரும் இவ்வளோ அழகா இருக்காங்க, யாரை பார்க்கறது யாரை விடுறதுனே தெரியலையே பேசிட்டு இருக்காங்களா. அப்படி இப்போ நம்ம ஜின்னு கிட்ட வந்து வா கிளாஸ்க்கு போகலாம், ஃபர்ஸ்ட் பீரியட் ஒன்று அப்படின்னு கூப்பிடுறான். இப்போ நம்ம ஜின்னில், இல்லைடா நீ போ, நான் எனக்கு ஸ்டாஃப் ரூமில் கொஞ்சம் ஒர்க் இருக்குது அதெல்லாம் முடிச்சுட்டு அப்படின்னு சொல்கிறான். இப்போ நம்ம வீயும் ஓகேன்னு சொல்லிட்டு கிளம்புறான். இப்போ நம்ம ஜின்னு இருக்கான் இல்லையா, போய் நோட்டெல்லாம் எடுத்து வச்சுட்டு இந்த காலேஜோட பிரின்சிபலோட பையன், அவருமே இங்கே தான் ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணுறாரு. அவங்களோட பேர் ஜான். நம்ம வியோட கிளாஸ் சார் அவரு தான். இப்போ கரெக்டாக நம்ம ஜின்னை பார்க்குறாங்க. மிஸ்டர் ஜின் குட் மார்னிங் அப்படின்றாங்க. ஜின்னுமே குட் மார்னிங் அப்படின்னு சொல்கிறான். இந்த ஜானுக்கு நம்ம ஜின் மேலே ஒரு கண்ணு, எப்போ பாரு பேசிகிட்டே வலிஞ்சிட்டே இருப்பான். இப்போ அப்படியே ஜின்னோட ஷோல்டரில் கை போட்டு பேசிகிட்டு இருக்கான். இது நம்ம ஜின்னுக்கு சுத்தமாக பிடிக்கல. அவர்கிட்ட எனக்கு கிளாஸ்க்கு டைம் ஆகிடுச்சு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறான். இப்போ நீ கிளாஸ் தானே போகிற அப்படின்ற மாதிரி கேட்குறானா. நம்ம ஜின்னுமே ஆமாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இந்த பையனுமே கிளாஸ் தான், நியூ ஜாயினிங், இவனையும் கூட்டிகிட்டு போ அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இப்போ அந்த பையன் ஜின்னை பார்த்து குட் மார்னிங் சார் அப்படின்னு சொல்கிறான். இப்போது அப்படியே ஒரு மாதிரி எழுந்துட்டே சொல்கிறானா. அந்த டைமில் கூடவே அவங்க அண்ணாவையும் கூட்டிகிட்டு தான் வந்திருக்கான். அவங்க 2 பேர்த்துக்குமே புரியுது ஜின்னுக்கு அந்த சாரை பிடிக்கல அப்படின்னு. இப்போ அப்படியே அந்த அண்ணா அந்த பையனுக்கு கண்ணை காட்ட, அந்த பையன் இருக்கான் இல்லையா, புக்ஸை தவற விடுற மாதிரி அப்படியே கீழே போட்டுடுறான். கால்லையே விழுந்துருது. வலி தாங்காமல் அப்படியே ஜின்னை விட்டு தள்ளி போகிறான். இப்போ அப்படியே அந்த பையனில் ஜின்னுக்கும் அந்த சாருக்கும் நடுவில் வழி விடாமல் நின்றுட்டு, சார் வாங்க நம்ம இப்போ கிளாஸ்க்கு போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறான். அப்படியே ஜின்னு ரொம்ப தூரம் போயிட்டு திரும்பி பார்த்து சிரிச்சுட்டு அந்த பையனோட அண்ணாவுக்கு தேங்க்ஸ் அப்படின்னு சொல்கிறான். இப்போ அந்த அண்ணாவுமே சிரிச்சுட்டு அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க. ஆரம்பிச்சு இந்த இடத்துல ஒரு குட்டி சாங். இங்கிருந்தாய் நான் மண்ணில் பிறந்திடும் போது, இங்கிருந்தாய் நான் கொஞ்சம் வளர்ந்திடும் போது, எங்கேயோ பிறந்தாய் அடி எங்கேயோ வளர்ந்தாய், இன்றென் முன்னால் நீயே வந்தாய், இதற்கென்ன அர்த்தம் என் உயிரெல்லாம் சத்தம், அடி எனக்காக நீயே வந்தாய், நிலவின் பின்புறமாய் நீயே இருந்தாயா, குயிலின் குரல் வளையில் ஒளிந்தே இருந்தாயா, கடலின் அடியில் படிந்தாய் இருந்தாய், மலையின் அடியில் தவழ்ந்தாய் கிடந்தாய், இந்த உலகின் அழகெங்கும் நீதானா வழிந்தோடினாய். இவங்க 2 பேரும் இப்படி பார்த்துட்டு இருக்கத அந்த பையனுமே பார்த்து சிரிச்சிட்டு இருக்கான். இப்போ ஜின்னு இருக்கான் இல்லையா, அந்த பையனை பார்த்து ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்கிறான். அப்போ அந்த பையன், அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார், அது தெரியாமல் தான் விழுந்துச்சு அப்படின்னு சொல்கிறானா. அதுக்கு ஜின்னு ஸ்மைல் பண்ணிட்டு, தெரியாமல் தான் விழுந்துச்சு. இப்போ அப்படியே கிளாஸ் வந்துடுது. ஜின்னு இந்த பையனை கூட்டிகிட்டு போயிட்டு அப்படியே எல்லாத்துக்கும் இன்ட்ரோ பண்ணுறாங்க. இந்த பையன் நம்மளோட கிளாஸ்க்கு நியூவாக ஜாயின் பண்ணியிருக்கான் அப்படின்னு என்னை பற்றி இன்ட்ரோ கொடு அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இப்போ அந்த பையனில் எல்லாரையும் பார்த்துட்டு, ஹாய் மை நேம் இஸ் ஜங்குக், எல்லாரையும் என்ன ஜேகேன்னு கூப்பிடுவாங்க, முன்னாடி என்ன பண்ண அப்படின்ற மாதிரி அவனே இன்ட்ரோ கொடுக்குறான். எல்லாரும் ஜேகே வெல்கம் பண்ணுறாங்க. இப்போ அப்படியே நம்ம ஜின்னில் அங்கே பின்னாடி ஒரு சீட் இருக்கு, அங்கே போய் உட்காந்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இப்போ அப்படியே பின்னாடி சீட்டில் பார்த்தா நம்ம தான் உட்காந்துருக்கான். இப்போ ஜேகே அங்கே உட்கார போகிறானா. அப்போ ஒரு பொண்ணு ஜேகேவை பார்த்து, இங்கே ஒரு சீட் வந்து காலியாக தான் இருக்குது, நீ என்ன இங்கே வந்து உட்காந்துக்கோ அப்படின்னு சொல்லி கூப்பிடுது. ஜேகே அப்படியே ஜின்னு சொன்ன மாதிரி பக்கத்தில் தான் போய் உட்காடுறான். இப்போ அப்படியே ஜின்னு கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறான். நல்லா போகுது.
வி தான் ஜேகேவை பார்த்துட்ருக்கான். இப்போ இப்போ நம்ம ஜேகே எப்படி இருக்கான்னா, அவனோட 19 வயசுல எப்படி இன்னசென்ட்டா இருப்பானோ, அதே மாதிரி இருக்கான். வி தான் ஜேகேவை பார்த்துட்டே இருக்கான். விக்கு ஜேகேவை ரொம்பவே பிடிச்சிருது. வி ஜின்னு நடத்துகிற லெசனை கவனிக்கவே இல்லை. ஃபுல்லாக ஜேகேவை தான் பார்த்துட்ருக்கான். இந்த இடத்துல ஒரு குட்டி சாங். இதழை சொலிக்காதே இயங்காமல் போவேன், இடையை வலிக்காதே இடிந்தே நான் சாய்வேன், அடியே சிரிக்காதே இன்றே நான் உடைவேன், ஐயோ நெளியாதே அதிலே நான் விழுவேன், ஊசி முனை வெளியே உயிரே நீ வெளியேறினாய், எங்கிருந்தாய் நான் மண்ணில் பிறந்திடும் போது, எங்கிருந்தாய் நான் கொஞ்சம் வளர்ந்திடும் போது, எங்கேயோ பிறந்தாய் அடி எங்கேயோ வளர்ந்தாய், இன்றென் கண் முன்னே நீயாய் வந்தாய், இதற்கென்ன அர்த்தம் என் உயிரெல்லாம் சத்தம், எனக்காக நீயே வந்தாய். ஜேகே கண்ணு, ஜேகே கண்ணும் ஜேகே லிப்ஸ் அப்படின்னா அப்படியே ஜேகேவே சைட் அடிச்சிட்டு இருக்கான். ஒரு கட்டத்தில் ஜேகேக்கு யாராவது நம்மளவே இப்படி பார்க்குற மாதிரி இருக்குன்னு சொல்லி திரும்பி பார்த்தா வி தான். ஜேகே இப்படி திரும்பி பார்த்து கண்ணாலேயே என்ன அப்படின்னு கேட்குறான். அதுக்கு வி கொஞ்சம் கூட யோசிக்காம உன் கண்ணு அழகா இருக்கு அப்படின்னு சொல்கிறான். ஜேகேக்கு இதை கேட்டதும் செம்ம ஷாக்கு. அப்படியே கண்ணே வெளியே வந்துடும் போல அந்த மாதிரி முழிக்கிறான். அப்போ வி சிரிச்சுட்டே என்னோட பேர் டேயாங், நீ என்ன டேனே கூப்பிடலாம் அப்படின்னு சொல்கிறான். ஜேகேவும் சரின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே ஜின்னோட லெசனை தான் கவனிக்கிறான். வியும் ஜின்னை பார்த்தா ஜின்னு கிளாஸை முடிச்சுட்டு வெளியே போகிறான். இப்போ அப்படியே மற்ற கிளாஸும் போதா. தென் இப்போ அப்படியே லன்ச் டைம் ஆகுது. டேவும் ஜின்னும் 2 பேரும் சேர்ந்து கேன்டீன் போகிறாங்க. அங்கே நம்ம ஜேகே அவங்க அண்ணாக்கு ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கானா. இதை ஜின்னு பார்க்குறான். ஆமாம் நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்னு கேட்குறான். அப்போ ஜேகே தான் சார் இவர் தான் என் அண்ணா, கேன்டீனில் தான் ஒர்க் பார்த்துட்ருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஓ அப்படியா, ஓகே ஓகேன்னு சொல்லிட்டு ஜின்னு அப்படியே ஜேகே அண்ணாவை அப்படியே பார்க்குறான். தேடிட்டுருக்கான். கண்ணை ஃபுல்லாக அவங்கள தான் தேடுது. ஜேகே இதை நோட் பண்ணுறான். ஜேகே எல்லாம் அவங்க அண்ணாவை பார்த்து அண்ணா அப்படின்னு கூப்பிடுறான். அப்போது ஆரம் ஜேகேவை பார்த்துட்டு அப்படியே சிரிக்கிறான். அப்போ வி ஜேகேவோட அண்ணாவை பார்த்து வா நீங்கள் சிரிக்கும்போது உங்கள் கண்ணத்தில் விழற புள்ளி அழகா இருக்கு அப்படின்னு சொல்கிறான். அப்போ ஜின்னு ஜேகே 2 பேரும் சேர்ந்து வியை மறைக்கிறாங்க. இப்போ வீல 2 பேரையும் பார்த்து எதுக்கும் மறைக்கிறீங்க, நான் உண்மையை தான் சொன்னா அவர் கண்ணத்தில் விழுற அந்த குழி அழகா இருக்கு, எதுக்கும் மறைக்கிறீங்க அப்படின்னு கேட்குறானா. இப்போ ஜேகே ஜின்னை பார்த்து இவர் தான் எங்கள் அண்ணா, இவரோட பேர் நாம்ஜூன், நாங்கள் இவரை ஆரம்னு கூப்பிடுவோம் அப்படின்னு சொல்கிறானா. இப்போ அப்படியே ஜின்னு பக்கத்தில் வந்து கை கொடுக்க நினைக்கிறான். பட் ஆரம் அப்படியே தயங்குறான். ஜின்னு பார்க்குறானா. அப்போ ஆரம் இல்லைங்க கை கொஞ்சம் அழுக்கா இருக்கு அதான் அப்படின்றான். அப்போ ஜின்னு சிரிச்சுட்டே தேங்க்ஸ் அப்படின்னு சொல்கிறான். வி ஜின்னை பார்த்து எதுக்கு அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்கிற அப்படின்னு கேட்குறான். அப்போ ஜின்னு காலையில் நடந்ததெல்லாம் அப்படியே சொல்கிறானா. அப்போ வீக்கு செம்மையாக கோவம் வருது. நீ ஏன் ஜின்னு அவங்கள பொறுத்துட்டு போகிற, நீ போய் கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டியதானா அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு ஜின்னு எப்படி வி சொல்கிற, அவன் யாருன்னு உனக்கு தெரியும்ல. வீல சரி விடு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போ ஜின்னு ஹே வி அதெல்லாம் நீ ஒன்றும் பண்ண வேணாம், கொஞ்சம் சும்மா இரு அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஜேகேவியை பார்த்து அம்மா நீ என்ன சாரை பேர் சொல்லி கூப்பிடுற அப்படின்னு கேட்குறானா. அதுக்கு சிரிச்சுட்டே அவர் என்னோட அண்ணா அப்படின்னு சொல்கிறான். ஜேகே ஜின்னைவியும் பார்த்து நீ ஏன் இவ்வளோ அழகா இருக்கன்னு இப்போ புரியுது அப்படின்னு சொல்கிறான். இப்போ ஆரம்பில் ஜின்னை பார்த்து வாங்க சார் சாப்பிட்லாம் அப்படின்னு கூப்பிடுறான். அதுக்கு ஜின்னு நீங்கள் ஏன் என்ன சார்னு கூப்பிடுறீங்க, நீங்கள் என்னை ஜின்னுன்னே கூப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறான். அது எப்படிங்க, நீங்கள் என் தம்பியோட சார், எங்கள் ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணுறீங்க, நான் எப்படி உங்களை அப்படி கூப்பிட முடியும்னு கேட்குறான். அப்போ ஜின்னு நான் உங்கள் தம்பிக்கு தான் சார், உங்களுக்கு இல்லை, ஸோ நேம் சொல்லியே கூப்பிடுங்க அப்படின்றான். அப்போ ஆரமும் ஓகேன்னு சொல்கிறான். இப்போ அப்படியே எல்லாம் சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. வீட்டில் மிஸ்டர் டிம்பிள் வாங்க சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறான். அப்போ ஆரம் இல்லை எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குது நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறான். அப்போ ஜின்னில் வீடு தலையிலே கொட்டி அவங்கள அப்படிலாம் கூப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறானா. அதுக்கு ஆரம் விடுங்க சின்ன பையன் தானே அப்படின்னு சொல்கிறான். ஜின்னில் வீயை பார்த்து பார்த்தியா அந்த ஜேகே அவங்க அண்ணாவை எப்படி அழகா அண்ணா அண்ணான்னு கூப்பிடுறான், நீ அப்படி கூப்பிடுறியா அப்படின்னு கேட்குறான். அதுக்கு வீல அவங்க அண்ணா மாதிரி இருக்காங்க, ஆனால் நீ எனக்கு தம்பி மாதிரி இருக்கியே எல்லாம் இது என்ன உன் ஃப்ரெண்டான்னு கேட்குறாங்க. நீ அண்ணா மாதிரியே இல்லையே, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறான். இப்படி டேஜன் 2 பேர் சண்டை போட்டுட்டு இருக்காங்களா. இதை ஆரமும் ஜேகேவும் ஒரு மாதிரி ஏக்கமாக பார்க்குறாங்க. அப்போ ஜின்னு ஜேகேவை பார்த்து என்னாச்சு அப்படின்னு கேட்குறான். அப்போ ஜேகே நீங்கள் 2 பேரும் எவ்வளோ க்யூட்டாக சண்டை போடுறீங்க அப்படின்றானா. அப்போ ஜேகேவை பார்த்து ஏன் நீங்கள் சண்டை போட மாட்டிங்களா அப்படின்னு கேட்குறான். இல்லை எங்கள் அண்ணா சொன்னால் நான் கேட்பேன், எதிர்த்து பேச மாட்டேன். அப்போ ஜின்னு ஜேகே பார்த்து நீ ஏன் எனக்கு தம்பியாக வந்துரு, இவன் எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்கிறான்.
இப்போ ஆரவ பார்த்து, "ஆமா நான் உங்களுக்கு தம்பியா வந்துடுறேன். என்ன நீங்க நல்லா பார்த்துக்கோங்க" அப்படின்னு சொல்றான். அதுக்கு ஆரம், "ஆ எங்க வீடு எப்போதும் தொறந்து தான் இருக்கும். வாங்க" அப்படின்னு கூப்பிடுறான். அதுவும் ஜின்ன பார்த்து தான் சொல்றானா, ஜின்னு அப்படியே கொஞ்சம் ஷை ஆகுறான். தென் இப்போ அப்படியே சாப்பிட்டு முடிச்சிட்டாங்களா, "எங்களுக்கு கிளாஸ்க்கு டைம் ஆகுது நாங்கள் கிளம்புறோன்றான்." இப்போ ஜின்னு வந்து பே பண்ண போறானா ஹரிக்கு. ஆரம், "இல்லை பரவாயில்ல வேணாம்" அப்படின்றான். அப்போ ஜின்னு, "இல்லை ஃப்ரெண்ட்ஷிப் வேற பிஸ்னஸ் வேற" அப்படின்னு சொல்லிட்டு பே பண்ணிட்டு அப்படியே கிளம்புறான். இப்போ அப்படியே அந்த நாள் போகுது. இப்போ ஜின்னு அப்புறம் ரெண்டு பேரும் காலேஜ் முடிஞ்சு வீட்டுக்கு கிளம்புறாங்க. அப்போது ஜேகேலாம் அவங்க அண்ணாக்கு கேண்டீனை க்ளோஸ் பண்ண அப்படியே ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கான். அப்படியே ஜின்னு நிற்கிறானா. இதை பார்த்துட்டு இப்போ அங்கே போகணுமா அப்படின்னு கேட்குறான். ஜின்னில் போனால் நல்லா இருக்குன்னு தோணுது அப்படின்றான். அப்போவே ஜின்னை கூட்டிகிட்டு போகிறானா. ஆரம் பார்க்குறான். "சாரிங்க எதுவும் இல்லை நான் இப்போ தான் க்ளோஸ் பண்ணேன்" அப்படின்ற மாதிரி சொல்கிறான். தான், "இல்லை எனக்கு நீங்கள் க்ளோஸ் பண்ணுறீங்கன்னு தெரியும், உங்களுக்கு ஹெல்ப் பண்ண வந்தோம்" அப்படின்றானா. அப்போ ஜேகே, "சார் உங்களுக்கு எதுக்கு சிரமம்" அப்படின்னு கேட்குறான். இப்போ ஆரம் பக்கத்தில் போயிட்டு, "எனக்கு உங்களை மாதிரி நாம்ஸ்லாம் வரணும், அதுக்கு நான் என்ன பண்ணணும்" அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்போ ஜின்னு, "நம்ம அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண வந்தோம், தொந்தரவு பண்ண இல்லை" ஆரம் தான், "அதெல்லாம் இல்லை அவன் சின்ன பையன் தானே விடுங்க" அப்படின்னு சொல்கிறான். எல்லாம் முடிச்சுட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்புறாங்களா. அப்போ ஆரம் ஜின்னை பார்த்து, "உங்களுக்கு எங்களை யாருன்னே தெரியாது, பட் இவ்வளோ ஹெல்ப் பண்ணுறீங்க, தேங்க்ஸ்" அப்படின்னு சொல்கிறான். ஆரம் கிட்ட போய், "என்ன இப்படி சொல்கிறீங்க, நீங்கள் அண்ணாக்கு எவ்வளோ பெரிய ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க, அதுக்கு முன்னாடி இதெல்லாம் ஒன்றுமே இல்லை" அப்படின்றான். ஜின்னு தான், "வாங்க நான் உங்களை வீட்டில் ட்ராப் பண்ணுறேன்" அப்படின்னு கேட்குறான். அதுக்கு ஆரம், "இல்லை நாங்கள் பைக்கில் வந்தோம், ஸோ பைக்கில் போய்க்கிறோம்" அப்படின்றான். இன்னுமே ஓகேன்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே கிளம்புறாங்க. தென் இப்போ அப்படியே கொஞ்சம் டேஸ் போகுது. இவங்களுமே அப்படியே க்ளோஸ் ஆகிடுறாங்க. இப்போ அப்படியே டேஜன் ரெண்டு பேரும் மார்க்கெட் கிளம்புறாங்களா. அந்த இடத்துல ஆரம்ப பின்னாடி இருந்து பார்க்குறான் ஜின்னுக்கிட்ட. "அங்கே பாரு ஆரம்" அப்படின்னு சொல்கிறானா. அதுக்கு ஜின்னு, "அவங்களும் பர்ச்சேஸ் பண்ண வந்திருப்பாங்க போல" அப்படின்னு சொல்கிறான். "நம்ம அவங்கள வீட்டுக்கு சாப்பிட கூப்பிடலாமா" அப்படின்னு கேட்குறான். அதுக்கு ஜின்னு, "அவங்க வருவாங்களான்னு தெரியலையே, கூப்பிட்டா தானே தெரியும், கூப்பிடலன்னா எப்படி தெரியும்னு கேட்குறான். அப்போ ஜின்னுமே, "சரி கூப்பிடலாம்" அப்படின்றான். ஆரம்ப பயமுறுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடினா அப்படியே ஷோல்டரில் கை வைக்கிறானா. ஆரம்ப அப்படியே கையை பிடிச்சி அடிக்க போறானா. அப்படியே மடக்கும் போது அடிபட்டுருது. அப்போ டக்குன்னு ஜின்னு ஆரம் அப்படின்னு கத்த ஜேகே இதை நோட் பண்ணி ஆரம் கையை பிடிக்கிறானா. அப்பதான் ஆரம் நார்மல் ஆகுறான். ஆரம்பமே விட்டுறானா. இப்போ ஜின்னு ரொம்ப பயந்துடுறான். புக் பண்ணிட்டு கண்ணெல்லாம் கலங்குது, அப்படியே தண்ணியாக வருதா. இதை பார்த்துட்டு ஜேகேக்கு, ஐயோ சாரி, என் அண்ணா யாரோ அடிக்க வராங்கன்னு நினச்சிட்டு இப்படி பண்ணிட்டான், வேணும்னு பண்ணல" ஜின்னு அந்த பதட்டத்திலே இருக்கானா. அந்த பதட்டம் குறையவே இல்லை. இப்போ ஜேகே ஆரம்ப பார்த்து கண்ணை காட்டுறான். ஸோ இப்போ ஆரம் வந்து சாரி அப்படின்னு கேட்குறான். ஜின்னில் கொஞ்சம் கூட நிமிந்து பார்க்கல, அப்படியே வியோட கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறான். தான், "எனக்கு எதுவும் ஆளை, ஏன் இவ்வளோ கோவம், அவங்க சொல்கிறது தான் கேள" இப்போ ஜின்னு எதுவுமே சொல்லலை. கூட்டிகிட்டு அவன் பாட்டுக்கு போயிட்டுருக்கான். ஜேகே தான் வான்னு சொல்லி ஆரம்ப ஜின் பின்னாடியே கூட்டிகிட்டு போயிட்டுருக்கான். ஆரம்ல, "நமக்கு வேற ஒர்க் இருக்குடா" அப்படின்னு சொல்கிறான். அதை விட இதான் நமக்கு முக்கியம், வா போகலான்னு சொல்லிட்டு நாம்குக் ரெண்டு பேரும் ஏஜென்ட் பின்னாடியே போகிறாங்க. தான், "ப்ளீஸ் நில்லு, அவங்க பின்னாடியே வராங்க" அப்படின்னு சொல்கிறான். பட் ஜின்னு கேட்கவே இல்லை, அப்படியே வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துடுறான். நம்ம நாம்குக்கும் வீடு வரைக்கும் வந்துடுறாங்க. ஆரம்ல, "இதை கண்டிப்பாக பண்ணி ஆகணுமா" அப்படின்னு கேட்குறான். "ஆமாம் நீ தப்பு பண்ணல, அப்போ நீ தான் போய் கேட்கணும், போய் சமாதானப்படுத்து" அப்படின்னு சொல்கிறான். "உனக்கு ஒன்று வேணும்னா நீ தான் முயற்சி பண்ணணும், இப்போ இதை விட்டுட்டேன்னா இந்த பொக்கிஷம் உனக்கு எப்போவுமே கிடைக்காது, போ போ" அப்படின்றானா. "நம்ம இருக்க நிலைமைக்கு இதெல்லாம் தேவையா" அப்படின்னு கேட்குறானா. "சரி உனக்கு வேணான்னா சொல்லு, நம்ம இப்படியே போயிடலாம்" அப்படியே நிற்கிறானா கொஞ்ச நேரம். இப்போ அப்படியே டோர் பக்கத்தில் போயிட்டு தட்டுறான். "ப்ளீஸ் நான் சொல்கிறத கேளு, நான் உனக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன், சாரி ஜின்." ஜேகேல ஆரம்ப பார்த்து சிரிக்கிறான். "என் அண்ணனுக்கு இப்போ தான் சாரி தேங்க்ஸ்லாம் கேட்க தெரியுன்றதே எனக்கு தெரியுது, ப்ளீஸ் ஜின் டோரை ஓப்பன் பண்ணு" அப்படின்றான். பட் ஜின் அமைதியாக இருக்கானா. தான் இப்போ போய் ஓப்பன் பண்ணுறான். பட் அவங்க உள்ளே வரும்போது இவன் ரூமுக்கு போயிடுறான். ஆரம் ஜின்னு தான் ஓப்பன் பண்ண நினச்சிட்டு சாரி ஜின் அப்படின்னு கேட்குறானா. அப்போது பார்த்தா உனக்கு ஒன்றும் ஆளலை, நீ நல்லா தானே இருக்க அப்படின்னு கேட்குறான். சிரிச்சுட்டே அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்றான். அப்போ கட்டெலாம் போட்டிருக்கானா. அதை பார்த்துட்டு ஆரம்புக்கு ஒரு மாதிரி ஆக்கிட்டு சாரி அப்படின்றான். அப்போ ஐயோ போதும் எனக்கு ஒன்றும் இல்லை, நீங்கள் போய் ஜின்னை சமாதானப்படுத்துங்க அப்படின்றான். இன்னும் மேலே தான் இருக்கான் ரூமில், நீங்கள் போங்க அப்படின்னு சொல்கிறானா. ஸோ இப்போ ஆரம்பமே ஹக் பண்ணிவிட்டு சரி நான் மேலே போகிறேன் அப்படின்ட்டு போகிறான். அப்போ ஆரம் மேலே போகிறதே பார்த்துட்டு நம்ம சிரிச்சிட்டு இருக்கானா. கரெக்டாக அங்கே ஜேகேவும் வரான். பார்த்து, "எப்படி இவ்வளோ வழியிலையும் நீ சிரிச்சிட்ருக்க" அப்படின்னு கேட்குறான். ஜேகேவை பார்த்து, "அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இப்போ எனக்கு அவ்வளோவா வலிக்கலை" அப்படின்றான். "நீ பொய் சொல்கிற, அது எவ்வளோ வலிக்கும்னு எனக்கே தெரியும், நீ என்கிட்டலாம் பொய் சொல்லாத" அப்படின்றானா. அப்போ பெருமூச்சு விட்டு, "ஆமாம் இப்போ எனக்கு வலிக்குது, என்ன பண்ண சொல்கிற, ஜின்னுக்கிட்ட சொன்னால் ரொம்ப கஷ்டப்படுவான்,
அப்போ ஜேகே, உனக்கு உங்கள் அண்ணாவை அவ்வளோ பிடிக்குமா? ஆமாம், எனக்கு எல்லாமே அவன்தான். எனக்கு அம்மா அப்பா இல்லை, ஆனால் சின்ன வயசுலேருந்தே நான் அவ்வளோ கஷ்டப்பட்டு அவன் பார்த்துருக்கான். நீயா அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கான். இப்போ வரைக்கும் கூட என்னை கஷ்டப்பட விட்டதில்ல. என் அம்மா அப்பா இருந்தால் கூட என்னை இந்த அளவு பார்த்துக்க மாட்டாங்களான்னு எனக்கு தெரியாது. என்னை அப்படி பார்த்துப்பான். எனக்கு ஒன்றுனா அவன் தாங்க மாட்டான் அப்படின்னு சொல்கிறானா. அப்போ ஜேகே கண் கலங்கி பார்க்குறான். அப்போ ஜேகேவை பார்த்து என்ன அப்படின்னு கேட்குறானா. அப்போது ஜேகே, எனக்கும் என் அண்ணா மட்டும்தான் எல்லாமே அப்படின்றானா. வீக்கு புரியுது, ஓ இவங்களுக்கும் அம்மா அப்பா இல்லை போல் அப்படின்னு. அப்போ ஜேகே கையை பிடிச்சி ஒன்றும் இல்லை, அவங்க சரியாயிடுவாங்க அப்படின்னு சொல்கிறானா. அப்போது ஜேகே கிட்ட ஐம் சாரி அப்படின்றானா. ஐயோ போதும் விடு, எவ்வளோ டைம் கேட்பீங்க, அது நான் சும்மா விளையாட்டாக பண்ண வந்த விஷயம், இவ்வளோ பெருசாகும்னு நான் நினச்சி கூட பார்க்கல அப்படின்றானா. அப்போது ஜேகே, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஆரம் சமாளிச்சுப்பான் அப்படின்னு சொல்கிறானா. இங்கே அப்படியே மேலே ஆரம் ஜின் ரூமுக்கு வெளியே நிற்கிறானா. நான் உள்ளே வரவா அப்படின்னு கேட்குறான். ஜின் எதுவுமே பேசாமல் அமைதியாக இருக்கான். அப்போ ஆரம் உள்ளே போயிட்டு ஐம் சாரி அப்படின்னு கேட்குறான். அப்போ ஜின்னோட கண்ணை பார்க்குறான். ஃபுல்லாக தண்ணியாக கலங்கி நிற்கிது. அப்போ ஆரம் ஜின்னோட கண்ணத்தை பிடிச்சி, எனக்கு புரியுது என் தம்பி மட்டும்தான் இருக்கான்னு, உன் பயம் என்னன்னு எனக்கும் புரியுது, எனக்குமே என் தம்பி மட்டும்தான் இருக்கான், நீ எதுக்காக பயப்படுறேன்னு என்னால் நல்லா புரிஞ்சுக்க முடியுது அப்படின்றானா. அப்போ ஜின்னை அழுதுகிட்டே, கையில இருந்து ரத்தம் வந்துருச்சு, என் உயிரே போயிட்ட மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்கிறானா. அப்போது ஆரம் ஜின்னோட லிப்பில் கையை வச்சு, அது என்னோடது, அப்படிலாம் விட்டுற மாட்டேன். அப்போது ஆரம்பில் ஜின்னு பக்கத்தில் வந்து கிஸ் பண்ணுற மாதிரி வரானா. சின்ன அமைதியாக இருக்கான். இப்போது 2 பேரும் பார்த்துட்ருக்காங்களா. அந்த டைமில் ஆரம் இன்னும் பக்கத்தில் வரான். அப்போ ஜின்னு ஆரம் இப்படி கையை வச்சு தள்ளி விட்டுட்டு கீழே வேகமாக வரான். ஆரமும் சாரி ஜின், ஐம் சாரி அப்படின்னு சொல்லிட்டு கீழே வரானா. அப்போது ஜின்னு கீழே வந்து ஜேகேவை பார்க்குறான். ஜேகே ஜின்னை பார்த்து, எங்கள் அண்ணனுக்காக நான் சாரி கேட்டுக்கிறேன் அப்படின்றானா. அமைதியாக இருக்கான். அந்த டைமில் ஜின், எனக்கு பசிக்குது அப்படின்றான். டைமில் நான் போய் வாங்கிட்டு வரேன் அப்படின்றானா. இல்லை இல்லை வேணாம், அண்ணன் செமையாக சமைப்பான் தெரியுமா, நீங்கள் இங்கேருந்து சாப்பிட்டுட்டு தான் போகணும் அப்படின்றான். அப்போ ஜேகே, இல்லை பரவாயில்ல, உங்களுக்கு எதுக்கு சிரமம், நாங்கள் வீட்டுக்கே போய்க்கிறோம் அப்படின்றான். இல்லை, நாங்கள் உங்களை இன்றைக்கி மார்க்கெட்டில் பார்த்தோம்ல, அப்போது நாங்களே உங்களை கூப்பிடலான்னு தான் நினச்சோம் வீட்டுக்கு, ஆனால் அதுக்குள்ளே என்னென்னவோ நடந்துடுச்சு அப்படின்னு சொல்கிறானா. ஆரம் ஜின்னை பார்க்க ஜின்னு கோவம் குறைஞ்ச மாதிரியே இல்லை. ஆரம்ப பார்க்கவே மாட்டான். இப்போது ஜின்னை போய் ஹக் பண்ணி, எங்களுக்கு பசிக்குது, சீக்கிரமாக சமைச்சு எடுத்துகிட்டு வா அப்படின்றானா. ஜின்னு சேடாக ஃபேஸை வச்சுட்டு கிளம்புறான். ஜேகேவோ நம்ம ஜின்னுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக போகிறான். ஆரம் இப்போ அப்படியே உட்காந்துருக்கானா. அப்போ பக்கத்தில் போயிட்டு, நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கவா அப்படின்றான். என்னென்னு கேளு அப்படிங்கவும், நீங்கள் எப்படி இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கீங்க, எனக்கும் உங்களை மாதிரி ஸ்ட்ராங்காக இருக்கணும், சொல்லிக் கொடுங்க, நானும் கற்றுக்கிறேன். என்கிட்ட பிரச்சனை பண்ணுறவங்கள நான் அடிக்கணும், அதுவும் அந்த ஜான் இருக்கானே அவனை மூஞ்சலியே குத்தணும், அப்படி அடிக்கணும், இப்படி அடிக்கணும், அப்படி பண்ணணும், இப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்கானா. அப்போ ஆரம் சிரிச்சிட்டே, இது உங்கள் அண்ணனுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறானா. அப்போது ஆரமோட வாயை க்ளோஸ் பண்ணிட்டு, ஐயோ அமைதியாக இருங்க, அவனுக்கு தெரிஞ்சிச்சு அவ்வளோதான், என்னை கொன்னுருவான். ஆரம் சிரிச்சிட்டு இருக்கானா இதெல்லாம் கேட்டுட்டு. ஆரம்ல அப்போ அவனை ரகசியமாக ஏதாவது பண்ணலாம் அப்படின்றானா. சந்தோஷம், டன் அப்படின்னு சொல்கிறான். அப்படியே அவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்களா. இந்த இடத்துல நம்ம ஆரம்க்கு ஒரு குட்டி சாங். நீயே நீயே நானே நீயே, நெஞ்சில் வாழும் உயிர் தீயே நீயே, தந்தை நீயே தோழன் நீயே, என்னை தாளாட்டிடும் உயிர் தோழி நீயே, ஏப்ரல் மே வெயிலும் நீயே, ஜூன் ஜூலை தென்றலும் நீயே, ஐ லவ் யூ, செப்டம்பர் வான்மழை நீயே, அக்டோபர் வாடையும் நீயே, ஐ தேங்க்யூ, உன்னை போலே தாய்தான் இருக்க, என்ன வேணும் வாழ்வில் ஜெயிக்க. இங்கே அப்படியே ஜின் அமைதியாக சமைச்சிட்டு இருக்கானா. ஜேகே, நான் ஹெல்ப் பண்ணவான்னு கேட்குறான். இன்னும் பேசவே இல்லையா. அப்படியே ஜேகே ஃபேஸு அப்படியே சேட் ஆகுது. இதை ஜின் பார்க்குறான். ஜின் அப்படியே பெருமூச்சு விட்டு, உனக்கு சமைக்க தெரியுமா அப்படின்னு கேட்குறான். இல்லைன்னு தலையாட்டுறானா. அப்புறம் எனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொன்னேன். அப்போ ஜேகே, எனக்கு அம்மா இல்லை அப்படின்னு சொல்கிறானா. சின்ன பார்க்க அப்போ ஜேகே, எனக்கு அம்மாவும் இல்லை அப்பாவும் இல்லை, என் அண்ணன் தான் என்னை பார்த்துப்பான் அப்படின்னு சொல்கிறானா. இப்போ ஜின்னுக்கு ஒரு மாதிரி ஆகிடுதா. ஜின்னை அப்படியே பார்க்குறான். ஆரமும் அவங்க அப்படியே ஜாலியாக பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ ஜேகே, இல்லை என் அண்ணா அப்படி சிரித்து நான் பார்த்ததே இல்லை, அவனுக்கு ஒர்க்கு அது மட்டும்தான் உலகமே, இப்போ அதையும் தாண்டி வெளியே வந்திருக்கான், அவன் சிரிக்கிறான், அதுக்கு காரணம் நீங்களும் தான்.
அவன் என்கிட்ட கூட இப்படி சிரிச்சு பேசினதில்ல. ஆனா கிட்ட இப்படி பேசுறான். அது ரொம்பவே ஹாப்பியா இருக்கு எனக்கு. அப்போ ஜின்னுல ஜேகேவோட தலையை தடவி கொடுத்துட்டு, நீ எப்பவுமே தனியா இருக்குன்னு ஃபீல் பண்ணக்கூடாது. உனக்கு நாங்க இருக்கோம் அப்படின்னு சொல்றானா. ஜேகே ஜின்னை ஹக் பண்ணி ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்றான். இந்த இடத்துல ஜின்னுக்கும் ஜேகேக்கும் ஒரு குட்டி சாங். என் கண்ணில் ஈரம் வந்தால், என் நெஞ்சில் வாரம் வந்தால், சாய்வேனே உன் தோளில். கண்ணீரே கூடாதென்றும், என் பிள்ளை வாடாதென்றும் சொல்வாயே அந்நாளில். இனி ஒரு ஜென்மம் எடுத்து வந்தாலும் என் மகனாகும் வரம் தருவாய். என் வீட்டு சின்ன குயில், நீ கொஞ்சம் வண்ண குயில், நான் தானே. நான் வயது வந்தால் கூட மடி ஊஞ்சல் வேண்டும் மாட. இப்போ ஜின்னு சமைக்கிறானா, ஜேகேக்கும் அப்படியே சொல்லித்தரான். 2 பேரும் அப்படியே சமைச்சிட்டு இருக்காங்க. ஆரம்பித்த பார்க்குறானா. பார்த்துட்டு எனக்கு என்னமோ அவன் அம்மா கூட இருந்தா இப்படிதான் இருந்திருப்பான் போல அப்படின்னு தோணுது. ஜின்னுக்கு அவங்க அப்பா கூட இருந்தா இப்படிதான் இருந்திருப்பான் போல அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆகுது. இப்போ அப்படியே சமைச்சு எடுத்துட்டு வராங்களா. அப்போ ஏகே ஆரம்க்கு, அண்ணா இதை நான் தான் சமைச்சேன், இந்த டிஷ் எப்படி இருக்கு பாருங்க அப்படின்னு சொல்றான். அப்போ ஆரம்பமே அதை சாப்பிட்டு பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்றானா. இப்போ எங்க எனக்கு கூட நான் எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்றேன் அப்படின்னு சொல்லி வாங்குறானா. அவனுமே சாப்பிட்டு பார்த்துட்டு சூப்பரா இருக்கு அப்படின்றானா. அப்படியே எல்லாம் சாப்பிடுறாங்க. ஆரம்ல ஜின்னு பார்த்துட்டு ஐம் சாரி அப்படின்றானா. அப்போ ஜின்னுமே ஃபேஸ் ஒரு மாதிரி வச்சுட்டு, இனிமேல் இப்படிலாம் பண்ணாதீங்க அப்படின்றான். கண்டிப்பாக பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்கிறானா. இப்படியே இவங்க ஃபேமிலி மாதிரி ஆக்கிடுறாங்க. லைஃப்பும் அப்படியே நல்லா போகுது. காலேஜ் கேன்டீன் அப்படியே ஹாப்பியாக போகுது. இப்போ நாம் ஜின் டேகுக் அப்படியே லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பட் யாருமே சொல்லிக்கல. யாருக்கும் தெரியும், பட் யாரும் காமிச்சிக்கலையா. இப்போ அப்படியே ஜின் டேகுக் 3 பேரும் அப்படியே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க கேன்டீனில். இப்போ அந்த டைமில் கரெக்டாக ஜான் வரானா. அவன் வந்து அப்படியே ஜின் பக்கத்தில் உட்காரான். இது செம்மையாக கோவம் வருது. அப்போ ஏதோ சொல்ல வரானா. ஜின்னு தான் வேணாம் அப்படின்னு கண்ணை காட்டுறான். ஜேகேவும் கையை பிடிச்சி சும்மாரு அப்படின்னு சொல்கிறானா. ஆரம்பமும் பார்க்குறான். அப்போ அந்த ஜான் சும்மா இல்லாமல் ஜின்னு தொட்டு தொட்டு பேசுறது, இடிக்கிறது, இந்த மாதிரி வேலை பார்த்துட்டு இருக்கானா. ஜின்னு தள்ளி தள்ளி போகிறான். பட் அவன் சும்மாவே இல்லை. இப்போ ஜின்னோட பிளேட்டில் இந்த ஃபுட் எடுத்து சாப்பிட்டுட்டு வாவ் நல்லா இருக்கு அப்படின்றான். ஆரம்க்கு கோவம் தாங்கலை. அப்படியே முன்னாடி வந்து நிற்கிறானா. ஜேகே தான் ஆரம்கிட்ட, நம்ம யாருன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிடக்கூடாது சொல்கிறானா. அப்போது ஆரம்ல, அப்புறம் என்னடா அவனை பார்த்துட்டு இப்படி சும்மா இருக்க சொல்கிறியா, அவன் யார் மேலே கை வச்சிட்ருக்கான்னு நீ பார்த்தல்ல அப்படின்றானா. அப்போது ஆமாம், ஆனால் இதை ஜின் தான் ஹேண்டில் பண்ணணும், நம்ம ஏதாவது பண்ணால் ப்ராப்ளம் பெருசாகிரும்னா அப்படின்றானா. இப்போ ஜேகே அங்கே வந்து, ஜின் சார் நம்ம கிளாஸில் ஒரு ப்ராப்ளம் வாங்க அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறான். இன்னும் முன்னாடி போக அந்த சாரை பார்த்து முறைச்சிட்டே போகிறான். அவன் மிஸ் ஆகிட்டானே அப்படின்ற மாதிரி பார்க்குறானா. அப்போது ஜின்னோட கண்ணெல்லாம் கலங்குது. ஜேகே தேங்க்ஸ்டா அப்படின்னு சொல்கிறானா. ஏன் சார் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறானா. அப்போ ஜின்னா அங்கேயே உட்காந்து அழ ஆரம்பிச்சிடுறான். தான் வந்துட்டு, அங்கே பாரு ஜின், அவங்க அப்பா நமக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க, இல்லைன்னு சொல்ல. ஆனால் இதுக்காகலாம் நம்ம இது எல்லாத்தையும் பொறுத்து போகணுன்னு அவசியம் கிடையாது. ஜேகேல என்ன அப்படின்னு கேட்குறான். அப்போ தான், ஆமாம் ஜின், நாங்கள் சின்ன வயசில் ரொம்ப கஷ்டப்பட்டோம். அப்போது ஜானோட அப்பா தான், அவங்க தான் எங்களுக்கு படிக்க ஹெல்ப் பண்ணாங்க. அவங்க அப்பா தான் ஸ்கூல் காலேஜெலாம் சேர்த்து விட்டாங்க. ஆனால் அதுக்காகலாம் ஜின் இதெல்லாம் பொறுத்து போகணுன்னு அவசியம் இல்லைல்ல. ஜேகேவும் ஆமாம் ஜின், இதெல்லாம் பொறுத்து போகணுன்னு அவசியம் இல்லை, நீ அவங்க அப்பா கிட்ட போய் ஃபஸ்ட்டு சொல்லு அப்படின்றான். இன்னும் இல்லை ஜேகே பார்த்து, உங்களுக்கெல்லாம் ஜானை பற்றி சரியாக தெரில. அவன் ஒரு விஷயத்துலேருந்து தப்பிக்கணும்னா அதுக்கு அவன் யாரை வேணாலும் எப்படி வேணாலும் மாட்டி விடுவான். அவனை பற்றி உங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறான். நாங்கள் ஸ்கூல் படிக்கும்போது ஒரு டைம் அவன் என்கிட்ட தப்பாக நடந்துக்க ட்ரை பண்ணான். நான் அவங்க அப்பா கிட்ட இதை பற்றி சொல்ல போனேன். என்னை ரூமில் வச்சு அடைச்சிட்டான். அது மட்டும் இல்லாமல் என் ஃப்ரெண்ட்ஸும் சொல்ல வந்தாங்க. அவங்கள ரூமில் போட்டு அடைச்சி வச்சு ஆளுங்களை வச்சு அடித்தான். அவன் ஸ்கூல்லையே அப்படின்னா நான் இப்போ நீ எப்படி இருப்பான்னு யோசிச்சு பாருங்க அப்படின்றானா. அப்போ ஆரம் பின்னாடி வந்துட்டு, ஸோ அவன் அடித்தா அடி வாங்கிட்டு உன்னை இப்படியே விட்டுட்டு போயிடுவான்னு நினைக்கிறியா? அப்படி இல்லை, என்னால் உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் வந்துடுமோன்னு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறான். அப்போது ஆரம்பில் ஜின்னை ஹக் பண்ணிவிட்டு, நீ இதெல்லாம் நினச்சி ஃபீல் பண்ணாத, இன்றைக்கி நீ எங்கள் வீட்டுக்கு வந்துடு அப்படின்றான். அப்போது ஜேகே வேணாம் அப்படின்னு கண்ணை காட்டுறானா. அப்போ ஆரம்பில் ஜின்னை பார்த்துட்டு, உனக்கு எங்கள் வீட்டுக்கு வர தயக்கமாக இருந்தால் நாங்கள் வேணால் உங்கள் வீட்டுக்கு வரோம் அப்படின்னு சொல்கிறான். ஜின்னு அமைதியாக இருக்கானா. அப்போ தான் ஓகே அப்படின்னு சொல்கிறான்.
இவங்க 4 பேரும் ஒன்றா போகிறாங்களா, இதை அந்த ஜான் பார்த்துட்டு, ஏன் இவனுங்க எப்போ பாரு இவன் கூடயே சுற்றுறானுங்க அப்படின்னு பார்த்துட்டு, இவனுக்கு ஒரு பாயசத்தை போட்டுற வேண்டியதான் அப்படின்ற மாதிரி பார்க்குறான். இப்போ 4 பேரும் வீட்டுக்கு வராங்களா, ஜின் ஃபேஸ் மட்டும் ரொம்பவே சேடாக இருக்குது. அப்போது நீங்கள் எல்லாம் ரெஸ்ட் எடுங்க, நான் போய் உங்களுக்கு சமைக்கிறேன் அப்படின்ட்டு போகிறான். அப்போ ஜேகேல, ஜின் நீ ரெஸ்ட் எடு நான் சமைக்கிறேன் அப்படின்றானா. அப்போ ஜின்னு, அதெல்லாம் இல்லை நானே சமைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். வீல உனக்கு சமைக்க தெரியுமா அப்படின்னு கேட்குறானா. நான் ஜின் கிட்ட கற்றுக்கிட்டேன் அப்படின்றான். ஆரமும் நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறான். ஜேகேல, வேணாம் நீ ஜின்னை பார்த்துக்கோ, வீ எனக்கு ஹெல்ப் பண்ணுவான் அப்படின்னு சொல்கிறான். வியுமே ஓகேன்னு சொல்கிறான். இப்போ அப்படியே ஆரம் ஜின்னோட ரூமுக்கு வரான். ஜின்ன ஆரமை பார்த்துட்டு வா ஜூனா அப்படின்னு கூப்பிடுறானா. அப்போ ஆரம் சிரிச்சுட்டே, என்னான்னு தெரில, நீ என்னை ஜூனான்னு கூப்பிடும்போது எனக்கு தனி ஃபீல் தருது அப்படின்றான். அப்போ ஜின்னில் ஏன் உனக்கு பிடிக்கலையா அப்படின்னு கேட்குறானா. அப்போ ஆரம் ஜின்னோட ஷோல்டரை பிடிச்சி உட்கார வச்சு, ஆரம் அப்படியே கீழே உட்காந்து ஜின் கையை பிடிச்சி எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறான். அப்போ ஆரம் ஜின்னோட கண்ணை பார்த்து, இனிமே நான் இருக்கேன், உனக்கும் வீக்கும் நான் இருக்கேன், உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா அது என்னை மீறி தான் வரும் அப்படின்னு சொல்கிறான். ஜின்னுக்கு இது பிடிச்சிருக்கு, ஒரு மாதிரி ஃபீலாக நமக்காகவும் இப்படி இருக்காங்களே அப்படின்ற மாதிரி. அப்போ ஆரம் ஜின்னுக்கிட்ட போயிட்டு, நீ என்னுடையது, எனக்கு மட்டும்தான், உன்னை யாரையுமே தொட விட மாட்டேன், நீ என்னுடையவா அப்படின்றானா. அப்போ ஜின் ஆரம் கண்ணை பார்க்க, அப்போ ஆரம்ல உனக்கு பிடிக்கலன்னா சொல்லிடு. ஜின்னில் ஆரம் கண்ணை பார்த்து ஆரமோட கன்னத்தில் கையை வச்சு, எனக்கு ஓகே தான் அப்படின்னு சொல்கிறான். ஆரம்ல நான் எந்த விதத்தில் கேட்டேன்னு உனக்கு தெரியும்ல அப்படின்றானா. அப்போது ஜின்னு ஷை ஆகிக்கிட்டே கீழே தனியே குடிஞ்சு ஒன்று சொல்கிறானா. அப்போ ஆரம் கிஸ் பண்ண வரான். அப்போது ஜின்னில் தடுத்து, எனக்கு குடிக்கணும், நான் போய் குடிச்சிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். ஆரம்ல அழகாக ஜின்னை தூக்கிட்டு இவன் அப்படியே பாத்ரூம் போகிறானா. நீ என்ன பண்ணுற, தம்பிங்கெல்லாம் இங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்கிறான். ஆரம்ல ஜின்னோட காதுகிட்ட வந்து, அப்போ அவங்க இல்லைன்னா பரவாயில்லையா அப்படின்னு கேட்குறானா. ஜின்னு ஷையாகிக்கிட்டு அப்போது ஜின்னில் கீழே அப்படியே இறங்கி, நீ வெளியே நின்று நான் குளிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு டோரை லாக் பண்ணி விட்டுறான். ஆரம்ல அப்படியே வெளியே நின்றுட்டு ஷை ஆகிட்டா அவனும் சிரிச்சிட்ருக்கான். அப்போ ஜின்னுமே உள்ளேருந்து ஷையாட்ருக்கான். இப்போ அப்படியே ஆரம் கீழே இறங்கி வரான். டேக்குக்கு 2 பேரும், என்ன இவ்வளோ சீக்கிரமாக வந்துட்டீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஆரம்ல நான் எதுவும் பண்ணலையே அப்படின்றானா. அப்போ நக்கலா ஆரமை பார்த்து, நீங்கள் ஏதாவது பண்ணியிருந்தா இவ்வளோ சீக்கிரம் வந்திருக்க மாட்டீங்களே அப்படின்றானா. ஜேகே சிரிச்சிட்ருக்கான். அப்போது ஆரம்ல விய பார்த்து, உனக்கு வர வர வாய் அதிகமாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு காது திருகிறானா. இப்படியே இந்த டேவும் போகுது. அந்த இப்போ அப்படியே எல்லாருமே மாடியில் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஜேகே ரொம்ப நேரமாக ஜின்னை பார்த்துட்ருக்கானா. அப்போ ஜின்னு என்னான்னு கேட்குறான். என்ன ஜேகே அப்படின்னு கேட்குறான். நீங்கள் நைட் ட்ரெஸ்ஸில் கூட ரொம்ப அழகாக இருக்கீங்க அப்படின்றானா. ஆரம் ஜேகே பார்த்து முறைக்கிறான். ஜேகே ஆரமை பார்த்து என்ன அப்படின்னு கேட்குறானா. அப்போது ஆரம் ஜேகே காதில் வந்து, டே அது ஏன் பொண்டாட்டிடா, உன் ஆளுக்கிட்ட எதை சொன்னால் கூட ஏதாவது பிரயோஜனம் இருக்குது, என் ஆளுக்கிட்ட ஏன்டா இதெல்லாம் சொல்கிற அப்படின்னு கேட்குறானா. இல்லை சிரிச்சுட்டே, நீ தான் எதுவும் சொல்ல மாட்ற, ஏன் அவங்க திட்டுற அப்படின்னு கேட்குறான். அதுக்கு வீட்டில் ஆரம்மாம்மா இங்கே பாருங்க, அவன் நான் இருக்கும்போது அவங்க கிட்ட கடலை போட்டுறான்ல. ஆரம்க்கா செம்மையாக ஜலஸ் ஆகுது. ஜேகேவை தள்ளி உட்கார வச்சுட்டு அவன் போய் ஜின்னு பக்கத்தில் உட்காந்துக்கிறான். இப்போ ஜேகேவும் ஜின்னு அப்படியே சிரிச்சிட்டு இருக்காங்களா. ஆரமும் அப்படியே கடுப்பாகி இருக்காங்க. இப்போ அப்படியே ஜின்னுக்கு ஒரு கால் வருது. அதை பேசுனா ஜின்னு அப்படியே ரொம்ப சேடாக இருக்கான். அப்போது ஜேகேல என்னாச்சுன்னு கேட்குறானா. ஜின்னு அந்த ஜானை யாரோ கடத்தி அடிச்சிருக்கானுங்க போலடா அப்படின்னு சொல்கிறானா. இல்லை அப்படியே ஷாக்கா, அண்ணா யாருன்னா அடித்தது அப்படின்னு கேட்குறானா. அதுக்கு ஜின்னு தெரியலடா அப்படின்றான். ஆரம் ஒரு மாதிரி ஹாப்பியாகிறான். இதை பார்த்துட்டு ஜேகேவும் சிரிக்கிறான். இப்போ ஜின்னில் நானும் வீயும் என்னோட ரூமில் படுத்துக்கிறோம், ஆரம் ஜேகே நீங்கள் 2 பேரும் ரூமில் படுத்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறானா. ஜேகேல இதை நானா என் அண்ணா கூடயா, நான் ஏங்க அவர் கூட படுக்கணும், அவர் கூட படுக்க நான் எங்கள் வீட்டுக்கே போயிருப்பேனே அப்படின்றானா. இப்போ வீக்கு அப்படியே ஷை ஆகுது ஜின்னில். அப்போ ஜின்னுவையே பார்த்துட்டு யார் கூட படுக்கணும்னு நினைக்கிற அப்படின்ற மாதிரி கேட்குறானா. ஐயோ வளரிட்டோமோ அப்படின்ட்டு. அது ஒன்றும் இல்லை ஜின், நான் அவங்க கூட படுக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்றானா. ஆரம் பார்க்குறான். டேய் என் கூட பிறந்துட்டு ஏன்டா இப்படி எனக்கு தொந்தரவு தர அப்படின்ற மாதிரி சொல்கிறானா. ஆரம் ஜேகே பார்த்துட்டு ஒழுங்கா என் கூட வந்து படுன்னு சட்டையை பிடிச்சி எடுத்துகிட்டு போகிறான். அண்ணா நீ நினைக்கிற மாதிரி ஒன்றும் இல்லைடா அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டே இருக்கானா. டேஜின் 2 பேரும் பார்த்து சிரிச்சிட்டு இருக்காங்க. அப்போது ஜேகே ரொம்ப ஃபன் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறானா. வீ கடுப்பாகிட்டு அவன் ஃபன்னெல்லாம் நீங்கள் தான் ரசிக்கணும் அப்படின்னு சொல்கிறான். இப்போது வீ முன்னாடி போய் உட்காந்துட்டு, அப்படியா, அப்போ நீ வேற யார் ஃபன் பண்ணால் ரசிப்ப அப்படின்னு கேட்குறானா. இப்போ அப்படியே எல்லாம் தூங்க போயிடுறாங்க. நம்ம டேக்குக்கு 2 பேரும் தூங்கிடுறாங்க. பட் ஆரமுக்கும் ஜின்னுக்கும் தூக்கமே வரல. ஆரமுக்கு தூக்கம் இல்லையா, தூங்காமல் இதே யோசிச்சுட்டு இருக்கான். அப்போ அப்படியே ஆரம் வெளியே வரான். யதார்த்தமாக ஜின்னுமே வரான்.
இப்போ ஜின் ஆரவ பார்த்து, "நீங்க இன்னும் தூங்கலையா?" அப்படின்னு கேட்குறானா. அப்ப ஆரம், "இல்ல எனக்கு தூக்கம் வரல" அப்படின்னு சொல்றான். ஜின்னுல, "ஜேகே தூங்கிட்டானா?" அப்படின்னு கேட்குறான். அவளும் இவ்வளோ நேரம் தூங்காம இருந்து இப்ப தான் தூங்குனான் அப்படின்னு சொல்றான். அப்போ ஜின் ஆரம் பக்கத்துல உட்காந்து அப்படியே ஷோல்டர்ல தலைய சாய்ச்சு அவன் கைய பிடிக்கிறான். அப்போ ஆரம் சிரிச்சுட்டே தலைய சாய்ச்சு ஜின்னோட தலையில அழகா கிஸ் கொடுக்குறான். ஜின்ன அப்படியே ஷை ஆகிக்கிட்டு இருக்கானா. அப்போ ஆரம் ஜின்ன அப்படியே மடியில படுக்க வைக்கிறான். ஆரம் ஜின்ன பார்த்து, "எனக்கு என்னன்னு தெரில, என் அம்மா கூட இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது" அப்படின்னு சொல்றான். இவ்வளோ டேஸா நான் என் அம்மாவை நினச்சி கூட பார்த்ததில்ல, ஆனால் இப்போ என் அம்மா கூட இருக்க மாதிரியே ஃபீல் ஆகுது அப்படின்றானா. ஆர்மீஸ் நம்ம நாம்ஜின் 2 பேரும் லவ் ப்ரப்போஸ் பண்ணிப்பாங்களா? டேக்குக்கு என்னென்ன பண்ண போகிறாங்க? அப்புறம் உங்களுக்குள்ள இருக்க அந்த சீக்ரெட்ஸ் வெளியே வருமா? அப்படிங்கிறத நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்ப்போம். இந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். இந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஆர்மீஸ், டேக் கேர் அண்ட் லவ் யூ.